ஹலோ ஆல். நம்ம ப்ரீவியஸ் பைக் எதனால வந்து இன்ஜின் சீஸ் ஆச்சு, அதுக்கான 3 விஷயங்கள் என்னங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆயில் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம பைக்ல நம்ம 2T ஆயில் வந்து சைடுல டேங்க்ல வந்து மெயின்டெயின் பண்ணுறோம். ஸோ லோக்கல் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாம நம்ம ஷெல் பிராண்ட் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நான் இதுவரைக்குமே வேற ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேல நான் ஷெல் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்களும் வந்து 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம பிராண்டடான ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. 2ல நம்ம ஆல்ரெடி பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பார்க் பிளக் தான். ஸ்பார்க் பிளக்கை கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, நம்ம ரன்னிங்ல இருக்கும்போதே வந்து வண்டி ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பார்க் பிளக்ல அந்த நீடிலோட அளவு குறையிறது. அது மட்டும் இல்லாம 2T ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமா ஸ்ப்ரே பண்றதால நமக்கு இதுல வந்து ஆயில் வந்து அதிகமாகும். ஸோ அதோட ஆயில் ஃப்ளோவையும் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். 3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங் வந்து வண்டியை வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமா வந்து த்ராட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அதிகமா த்ராட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம பைக்ல இருக்க கம்ப்ரஷன் வந்து லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம சிலிண்டர்ல வந்து நமக்கு ஸ்கிராச்சஸ் அதிகமாகும். இந்த 3 விஷயங்கள பத்தின டீடைல் வீடியோ வந்து நான் கீழ லிங்க்ல குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றோம். டாட்டா பாய்.